கருப்பாயே இங்க வாடி, கிட்ட வாடி. நீ வாட்டில் போய் அங்க நின்றுட்டு இருந்தா உன் முவரையை பார்க்க பிடிக்கல, அதனாலதான் தூரமா நின்றுட்டு இருந்தேன். ஏய், வெள்ளச்சிக்கு கருப்பாயின்னு பேர் வச்சு அந்த அளவு கட்டிட்டான்ல கொப்பேன். இருந்தாலும் நான் ரொம்ப வெள்ளையா தானே இருக்கேன், கருப்பா இருந்தா கூட பரவாயில்லையா? அதெல்லாம் உரசு நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரு, டீ மாதிரி ஆயிரு. ஆத்தணும்னு வச்சுக்க. நானே ரொம்ப கவலையில இருக்கேன். பால் டிக்காசன் நானே ரொம்ப கவலையில இருக்கேன். அதையாவது கேக்குறியா இல்லையா? கால் கால் எங்க வச்சிருக்க? என்னடி கவலை உனக்கு? நான் இருக்கும்போது உனக்கு என்னடி கவலை? ஒரு பன்னிய வாங்கிட்டு வந்தியே, பன்னிய. அந்த பன்னிய வாங்கிட்டு வந்து இந்த கத்தியில தான் அறுத்தேன். அறுத்து சரி சக்க சக்க சக்கன்னு வெட்டி. ஐயோ, அதுக்கு நீ என்னைக்கு இது வெட்டி போடாதீங்க. பின்ன பன்னிக்கறி இப்படிதான் இருந்தது. அடி கோல் 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 வந்தா. ஆமா ஆமா. முட்டை எண்ணெயை வெட்டி போட்டு அப்படியே தின்னு போடுவேன். ஏய் இந்தா. இந்தா. ஆமாயா இருக்குது. ஆனா இது யாரு தான் வாங்கிட்டு போவாங்கன்னு தெரியல. வியாபாரமும் ஆவல. அந்த கவலையோட நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஏய், இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா எப்படி? பகவதி அம்மன் இருக்குதல்ல. ஆமா. அம்மா தாயே, அம்மா தாயே, கொஞ்சம் பார்ட்டில அப்படியே அனுப்பிவிடு அப்படின்னு கும்பிட்டு கேட்டோம்னு வச்சுக்க, கியூல வர மாட்டாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. நௌரியா நௌரியா நௌரியா. அம்மா தாயே பகவதி அம்மா, எப்படியாவது இது வியாபாரத்தை நல்லபடியா பண்ணி கொடுத்துருமா. உனக்கு நானு 1 கோடி போடுறேம்மா. 1 கோடி போடுறேன்னு சொன்னையா? பணம் 1 கோடி. கோடியா? ஆமாயா. உண்டிலையா? ஆமாயா. அறுவட்டோல பன்னிக்கறி 150 பாக்குறதே பெருசு. இவ கோடி கொண்டு போய் போடுறாளா? ஐயோ, பித்தலாட்டம் பேசக்கூடாது. சாமி கோயில்ல வந்து பித்தலாட்டம் பேசக்கூடாது. பித்தலாட்டம்லாம் பேசல. இங்க பாரு, ஒருத்தன் எனக்கு தாலி கொடி போட்டிருக்கான், இன்னொருத்தன் நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கான். நிறைய பேங்க்ல 5 பவுன் 10 பவுன் வச்சிருக்கிறேன். ஒரு 50 பவுன் கூட சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சு வித்து கூட அந்த ஆத்தாளுக்கு 1 கோடி போடுவேன். இதெல்லாம் நீ எதுக்கு வாய் பேசுற? அட கிறுக்கி, அதெல்லாம் நான் சும்மா கவரிங்ல வாங்கி கொடுத்தது. நவீன் நினைச்சுக்கிட்டியா? தங்கம் நினைச்சியா? பூரா கவரிங்கடி. இப்ப எவனாவது வருவான், என்ன பெரிய மனுஷனா வந்தா அவன் கொஞ்சம் அப்படி 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 பண்ணி வச்சுக்க, 1 2 போடுவான். அப்படிங்கிற என்ன மாதிரி நிறையவெல்லாம் போட முடியாது, 1 2 தான் போடுவான். அது போட்டாலும் தாங்கி போடுவேன். நீ போட்டுதான் ஒரு மயிரும் புடுங்கல. சரி, எங்க யாராவது வருவான்னு பார்த்தா எவனையுமே ஆளை காணோம். அத்தா பகவதி அம்மா, யாராவது வரவையுமா? பன்னிக்கறி வாங்களே, பன்னிக்கறி பன்னிக்கறி வந்துட்டாயா? ஹலோ கோபால, அந்த வெங்கரியில் ஒரு 4 ஏக்கர் இன்னைக்கு கரையம்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த தெற்கு தெருவில் ஒரு 2 ஏக்கர் வேற லெவலு. அதுல ஒரு 4 கோடி, அதுல ஒரு 2 கோடி பட்ஜெட். இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆகணும். அந்த ஆத்தா பண்ணிக்கலாம். 1 கோடி தான் நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி இந்த கருப்பு கடையில போய் ஒரு பன்னிக்கறி சாப்பிட்டு வந்துடுறேன். பார்க்கலாமா? கடையில பன்னிக்கறி சாப்பிட்டா தான் அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அந்த கருப்பு கின்றானா இல்லையோ, ஆனா அந்த கருப்பாய் கையில வாங்கி சாப்பிட்டாவே டேஸ்ட் ரொம்ப. சரி சரி பங்காளி, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். உனக்கு 2 கோடி வேணுமா வேணாமா? அப்பனா போய் அங்க மூடிட்டு. அப்புறம் கருப்பா, நல்லா இருக்கிறியா? நேத்து குடுத்தியே வரு கறி. நானும் தலாவளத்தில் ஆனந்த கடையில் சாப்பிட்டு பார்த்தேன், 2 3 ஊர்ல சாப்பிட்டு பார்த்தேன். முன்னோடைய டேஸ்ட்டே வர முடியும். எங்க இந்த இடத்துக்கு வந்தாவே இந்த ஆத்தக்கரையோர வந்து சுண்டி இழுக்குது. எடுத்து எடுத்து போட்டு என்னதான் கிண்டுறது கருப்புனா இருந்தாலும், அவன் கிண்டுறது அவன் ஜாமானத்தில் கிண்டுனால அந்த கருப்பாய் கையில் வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்டா இருக்குது. ஓ, என்ன வசதியான உள்ளவருக்கு ஒரு 10 5 எடுத்து அள்ளி போடணும். போதும் போதும் போ, என்ன கஷ்டமா இருக்கு. இத கொடுத்துட்டு எப்படி அவன் உரசுறது? அவன் உரச மாட்டான். வாங்க. அப்புறம் கருப்பாயி, நல்லா இருக்கிறியா? அப்புறம் இந்தாங்க தாடிக்காரே, கொஞ்சம் தூரம் நின்னு, கொஞ்சம் தூரம் நின்னு. பார்வை சரி. உனக்கு 2 கோடி வேணுமா வேணாமா? மூடிட்டு தான் நில்லு. அது அப்படிதான் இருக்குது. சின்னதுங்கறியா? பெருசா இருக்கும். நல்லா பார்த்தான் சொன்னியா? சின்னதா சொன்ன கருப்பா, நீ எதா இருந்தாலும் சந்தேகத்திலே பேசிட்டு இருக்கிற.
ஏய் ரெண்டாம் தாரம் மட்டும் சத்தியமா யாரும் கல்யாணம் பண்ணிடாது. ஐயோ அப்பா, என்ன வயசானதுக்கு அப்புறம் இப்படி ஏதாவது வெள்ளையா உன்னை கட்டிட்டோம்னா அவளுக்கு ஆடுற ஆட்டத்துக்கு அளவே இல்லை. இந்த சக்தி தான் ஆட்டக்காரன் இவன் பொண்டாட்டி ஆடுற ஆட்டம் அதை விட சுற்றும்பர். இப்பதான் ஸ்டார்டிங், இன்னும் போக போக இருக்கு. அப்புறம் பாருங்க என்னோட ஆட்டத்தை. என்ன பண்ண போறாளோ? ஐயோ விட்டா கிஸ்ஸே கொடுத்துருவீங்க போல இருக்கு. பன்னிக்கறி சாப்பிட தான் வந்தேன். அடே இல்ல கருப்பா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீ கிண்டனது நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தா நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. கிண்டனது அவளா இல்ல, நானாக்கு. யோ நீ என்ன கிண்டனாலும் தூக்கி புடிச்சுக்கிட்டு இருந்தா கிண்டனது நானு. தெரியுமா? நீ பாட்டுல அவகிட்ட போய் போ, நான் நடை கட்டு. சரி வச்சிருங்க, அப்புறம் இன்னொரு வந்த பாரு. யோ வச்சுட்டு போறேன். ஏயா இப்படி பண்ணி தொலையற? வந்த கஸ்டமரும் போயிட்டாரு. அவன் வந்து பன்னிக்கறி தின்னு கம்முன்னு போகணும். இங்க பாக்குறேன் அங்க பாக்குறேன், கோபரமா வராத. பொண்டாட்டி அழகா இருந்தா 4 பேர் 10 பேர் கூட தான் பாப்பானுங்க. முத தெரிஞ்சுக்கோ, நல்லா அழகா பொண்டாட்டி இருந்தா பாப்பான்னு. ஏமாந்தா நல்லா பாப்பான்னு சொல்றேன். நீ பார்த்தது போதும். இருக்கே 4-5 பேர் வருவியா? இதான் நம்ம நினைச்சுக்கிட்டேன். நம்ம கடை எவ்வளவு டெவலப் தெரியுமா? கறி வாங்க போகல, வெங்கரையில இருந்து வந்தோம்ல, அப்ப வந்து டிக்கெட் கொடுக்கறவனு உன்னவே என்னதுடா டேய்? 4 நாளா ரெஸ்டே கிடைக்கல, ஊட்டி இறங்கவே இல்லை, உடம்பெல்லாம் ஒரே சூடு. சரி சூட்டை தணிச்சிருவோம். அதுக்கு தான் பன்னிக்கறி இருக்க வைத்தியம். அதைத்தான் உன் கையால கொடுத்தீங்கன்னா குடுமா சூடு தன்னால இறங்கும். எம் பன்றி கடைடா டேய். ஐயோ என்னடா என் வீட்டுல என் கடையில வந்து எல்லாரும் மிரட்டுறீங்களாடா? நல்லா இருக்குதானே? அட்டகாசமா இருக்குது. எங்க நான் ஒன்று தின்னு பாக்குறேன். என்ன வார கொடுத்துருக்குற? அவருடைய சூட்டை தனிக்க தான் அந்த வாரம் கொடுத்தேன். புஸ்கு புஸ்கு தான் இருக்கும். சரி லபக்கட வாயில போட்டுக்கோ. கொழுப்பு தின்னாக்க செத்து போயிருண்டி சீக்கிரம். நீ போனாதானே இன்னும் ஒவ்வொருத்தனா வருவான். என்ன பண்ணட்டும்? கருப்பாயே, இன்னைக்கு யாரு செஞ்சத? புது புடவை ஒருத்தன் வாங்கி கொடுத்தா நீ தடவி விட்டுறாத. கருப்பா, இன்னைக்கு யார் செஞ்சீங்க? நாங்க 2 பேரும் சேர்ந்தாடா செஞ்சோம். யார் செஞ்சா? நானே முன்னாடி 2 சேர்ந்தா செஞ்சோம். சரி செஞ்சது யாருன்னு கேட்டேன். அதை தாண்டா நானும் சொல்றேன். யோ நாங்க 2 பேரும் சேர்ந்து தாயா செஞ்சோம். நீ சொல்றத கேட்கும்போது இன்னும் ருசி அதிகமாகுது. சாப்பிட்டு நாளைக்கு மறுக்கா வரேன். ஒரு தடவை தின்னா சூடு தனியாது. மறுக்கா இன்னொரு நாள். ஆமா தினம் தானே வா. ஏய் உங்க டிரைவரை கூட்டு வாடா. ஐயோ அடுத்த சூடு தனிய வேற மாதிரி பண்றேன். ஐயோ அங்க புல் போதையில வர மாட்டாங்க. ஐயோ எல்லாம் வளையறானா? நான் மாமா ஒயின் ஷாப் திறக்கிற மாதிரி கடை போட்ட போல. ஏய் மட காமாலையா மாமானா எப்பறா என் முன்னாடி சைட் எடுப்பா? குடியால போதை என்னை மாதிரி போதையில இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் ஆண்டி தான் மாமா பிடிக்கும். நாங்க எல்லாமே ஆண்டில வரல. ஏய் போதைறோன்னு இங்க உட்காந்துருக்க பாதி இளைஞர்கள் எல்லாம் ஆண்டில வரலாம். சரி இருக்கட்டா. என்ன இனிமே அண்ணான்னு தான் கூப்பிடணும், மாமான்னு கூப்பிட்டேன்னா அப்புறம் பார்க்க முடியாது தெரியுமா? அண்ணி பார்க்கறல அந்த காலம், இந்த காலம் ஆண்டி பார்க்கறதான். ஓஹோ சரி அது உங்க இஷ்டம். சரி என்ன ஒயின் ஷாப் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி உங்க கடையை திறந்துட்டியா? அதுல வருமானத்தோட உங்க கடையில வருமானம் அதிகம் போல. ஒயின் ஷாப் கடை அது கவர்மெண்ட் கடை, அது எப்போ வேணாலும் 12 மணிக்கு நிற்குவாங்க, 10 மணிக்கு நிற்குவாங்க. எங்களதெல்லாம் அப்படி இல்லை, நாங்க 24 hours இருக்கும். நேரமே நிற்கிறோமல்ல. 24 hours இருக்கும்.
நாங்க எங்க கடை திறந்து வாக்கலையே தான் இருக்கு, மூடவே மூடாது. அதெல்லாம் 24 ஹவர்ஸ்னு சொல்லிட்டேன்யா. இந்த திறந்தோம்னா அப்படியே தான் இருக்கு. ஆமா ஆமா, மூடவே மூட மாட்டோம். எதுக்கு கல் சீந்தா தானே மூடுறதுக்கு. எங்கதான் விற்க மாட்டேங்கிறடா. நான் என்னடா பண்ணுவேன்? அதுக்குதான் ஊருக்குள்ள வச்சுக்கிறியே, உனக்கா கறி வைக்காம இருக்க சொல்லு பார்க்கலாம். வந்திருப்பானே ஆறு ஊரை வித்து உலையில போடுறவன் புரோக்கரு, ராமசாமி. அவனே தான் வந்தான் மேசி முறுக்குனான், தாடி நிம்முக்குத்தான். அப்புறம் என் பொண்டாட்டி அப்படியே 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 உரசுறான்டா. அப்படியே விட்டா அந்த தாடிக்கார உரசுறத நீ பாத்தியா? அப்பவே நீ வந்திருந்த. நேத்து நைட் நான் சினிமா தேட்டர்லயே பார்த்தேன். எங்க அவனுக்கு இதே பொழப்பாவே இருக்கானா? அவன் போல போல. நேத்து நீ எங்க குடிச்சிட்டு படுத்திருந்தியா? ஏய், நான் பொண்டாட்டி விட்டு தூர போக மாட்டேனே. எப்பல போவேன்? நான் எங்கேயே தான் படுத்து கிடந்தேன், மடியிலே தான். தலைவாணியை வச்சுட்டு அது படத்துக்கு வந்திருக்குது அங்க. மடியில படுக்கிறவன் படுத்த, கடைசியா பார்த்தா கட்டிலுக்கு அடியால தான் படுத்திருந்தேன். கண்டக்டர் வந்திருப்பானே, மேலே படுத்துட்டான். ஆட பாவி, நீயே பப்ளிக் பண்ணிடுவ போல இருக்க மச்சான். நான் பேரண்ட் படுத்த கீழே விழுந்துட்டுன்னு சொல்லுவேன். சரி சரி, வியாபாரத்தை பண்ணே, அப்புறமா நான் பேசு. நான் முதல்ல போய் சரக்கு வாங்கிட்டு வரேன். இப்போதான் கண்டக்டர் வந்துட்டு போயிருப்பியா? பார்த்து ஆடாத போ. சரி, ஆடிட்டு தான் போ. நீ ஏதோ மொத்தல ஊர். இன்னைக்கு எங்கடி காலேஜ் பசங்க ஒருத்தனை கூட காணா? வருவானுங்க. அதுக்கு தானே கடை வந்து வச்சுக்கிற. ஒன்று அவன் கடையை திறந்து மது விற்று எங்களை கொள்றியா? நீ கடையை வச்சு பொண்டாட்டியை வச்சு மது பண்ணி எங்களை கொள்றியா? என்ன மொத்தத்தில் இளைஞர்கள் எவனுமே வந்து வாழ்க்கையில் உருப்படக்கூடாது. யாருமே நடத்து என்ன எவன் குடிய கெடுக்கிறியோ? காலேஜ் பசங்க வந்தாங்கன்னா அப்படி அள்ளிட்டு போயிடுறாங்க. தங்கங்களே, இங்க பாரு, இங்கதான் நம்ம கருப்பாய் கடை இருக்கு. இங்க என்ன, இங்க பன்னிக்கறி சூப்பரா போடுவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த அக்கா இருக்கு பாத்தியா, அந்த அக்கா ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. நல்லா செக்கச்சவேன்னு இருப்பாங்க. கிழவனும் உன்னத்தான் பாக்குறான், காரியா பசங்களும் உன்னத்தான் பாக்குறான். அந்த அளவுக்கு மொண்டாட்டி ரொம்ப அழகா லட்சணமா. நானே நல்லா தொட்டு பாக்கலையே. ஐயோ, இருப்புல அடுத்தவனுக்கு போகதான் உனக்கு. ஏன்னா நமக்கு வியாபாரம் நடக்கணும், அதனால சொல்றேன். அக்கா கருப்பாய் அக்கா, ஏன் கற்பனை கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? நாங்கெல்லாம் ஆம்பளைங்க கொடுத்தாலாம் வாங்குறது இல்ல, பொம்பளைங்க கொடுத்தாதான் வாங்குவோம். சரி சரி, நம்ம வியாபாரம் உனக்கு. ஏங்க கறியை போடுங்க, சீக்கிரம் உங்க அண்ணனை வெளியே போக சொல்லுங்க. தம்பி, அண்ணே உனக்கு ஒண்ணும் வேண்டாமா? வேணுண்ணே, ஒரு டவுட்டுண்ணே. என் பொண்டாட்டியா? நீங்க அக்காவுக்கு அண்ணனா தம்பியா? அந்த அக்காவுக்கு இங்க அக்காவுக்கா? இங்க அக்காவுக்கு முதல் புருஷன், இவளுக்கு ரெண்டாவது புருஷன். ஃபர்ஸ்ட் எங்க அக்கால, அப்புறம் இவள. எங்க அக்கால காணோம். நாங்க ரட்டமாட்டு வண்டி ஓட்டுறதெல்லாம் கில்லாடி. அப்புறம் அக்கால காணோம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளு. சின்ன அக்கால இவ்வளவு இப்படி கும்பிட்டு இருந்தா பெரிய அக்கா எப்படி இருப்பாங்க? அவ கருப்பா இருந்தாயா, ஆனா பொறுப்பா இருந்தா. எங்க மட்டும் என்ன ரொம்ப கிழிச்சிட்டு நிக்கிறாங்களா? பொறுப்பா இருந்தாலும் இருங்கப்பா, 1000 இருந்தாலும் உங்க அக்காவுக்கு நிகர ஆகாது. சரி, இப்ப இந்த நிமிஷமா ஒன்னு விட்டு நான் போறேன். உங்க சடையில அப்புறம் வச்சுக்காங்க. என்ன வேணா பொண்ணு கொடுப்பானா? சரி மாப்ள சொல்லுவாங்க, சாப்பிட்டு பாரு. பேசுறாங்கப்பா. என்னடா தம்பி, நல்லா இருக்குதா இல்லையாடா? காலேஜ் பசங்களா, நல்லாதான் இருக்கு. பன்னிக்கறி நல்லா இருக்குதா இல்லையான்னு கேட்டேன். பன்னிக்கறி நல்லாதான் இருக்குது. காரம் அதிகமா இருக்குதா? நல்ல வெள்ளையா கருப்பா நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாம் வரவெல்லாம் பொட்டாட்டியே ரசிக்கிறீங்களே. நான் பன்னிக்கறி சொன்னையா? பன்னிக்கறி என்ன பன்னிக்கறி உங்க பொண்டாட்டி எல்லாம் ஒரே கலர் உங்களுக்கு அப்படி தெரியும். பன்னிக்கறின்ட்டு அன்னிக்கறின்னு அவ்வளோ வேற பாக்குறீங்க. ஏன் பார்த்தா என்ன தப்புங்கிறேன்? என்னையா தப்பு? தப்பே இல்லை சாமி, தினம் தானே வாங்க, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி தின்னுட்டு செத்த நாள் பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு மட்டும் போக சொன்னேன். சரி சரி, ஏங்கம்மா, லோக்கல்ல இருக்க கதிரவேல் வாத்துக்கடையில இவ்வளவு கூட்டம் வந்தது இல்ல, நீங்க பாருங்க. சரி,
கருப்பாயே தம்பி இதை உன் கையால செஞ்சதா இல்ல உங்க மாமா செஞ்சாரா? நாங்க 2 பேருமே சேர்ந்து செஞ்சோம். நான் கடை காலி பண்ற போங்கடா தின்னுட்டு இந்த பள்ளிக்கூடத்து பசங்க வந்தா போவே மாட்டேங்கிறாடா. வியாபாரம் ஆகிறதா உனக்கு பிடிக்கலையா? டைம் ஆகி போச்சு. டைரக்டர்ல டென்ஷனா வராங்க. நீ வந்து நான் பாட்டை போடணும், நீங்க கிளம்புங்க. நான் பொண்டாட்டியோட ஒரு டேட் போட்டுடலாம். சரி நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. தண்ணி கருத்துருச்சு, கண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு. அடி மேல தெளிக்குது சாரல், உடம்போ எனக்கு சூடா இருக்கு. சில்லுன்னுதான் நெஞ்சம், நான் சேர்ந்துக்கவா கொஞ்சம், மத்ததுக்கா பஞ்சம், நீ மல்லிகைப்பூ மஞ்சம். ரகசிய உறவிருக்கு நமக்கு. ஏ கிட்ட கிட்ட வந்து வந்து கட்டிக்கடி, அட்டைய போல் சட்டுனுதான் ஒட்டிக்கடி. தண்ணி கருத்திருச்சு, அண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு. பருசா கிடக்குது பூமி, அட இதுக்கா படைச்சா சாமி. நான் தான் மேகம், உனக்கே தாகம். சொல்லுதடி தாபம், நான் கொஞ்சுவதா பாவம். மிஞ்சுதடி மோகம், வஞ்சுதடி தேகம். வாலிப வயசு இருக்கு நமக்கு. ஏ கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும் தென்னங்கொல்ல, கொஞ்சி நின்னா குத்தமில்லே வாடி உள்ளே. தண்ணி கருத்திருச்சு, கண்ணு தவள சத்தம் கேட்டுருச்சு. நான் கொண்டதுதான் மிச்சம், தந்திடவா முத்தம், அடி வந்திடுமா சத்தம். துடிக்கிற துடிப்பதுக்கு அதுக்கு. ஏ காதும் காதும் வச்சது போல் வாடி உள்ள, கண்ணும் கண்ணும் பேசுறப்போ பாஷை இல்லே. தண்ணி கருத்திருச்சு, கண்ணு தவள சத்தம் கெட்டுருச்சு. ஊரு உறங்கிருச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு, ஒதுங்க இடம் கிடைச்சிருச்சு. எங்க ஒருத்தன் கூட இன்னைக்கு கண்ணுக்கே சிக்க மாட்டேங்கிறான். நானும் யாராவது ஒருத்தன் வருவான்னு பார்க்குறேன். அந்த கருவாயன் தாடி வச்சவன் எங்கே போனானே தெரில. உங்களை வந்து மீட் பண்ணுறேன்னு சொன்னான், இன்னும் ஆளை காணோம். அட ஒருத்தன் தான் வரேன்னு சொன்னா 2 பேரும் வந்து நிற்கிறானுங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்று. கருப்பாயே என்னையா எங்க நீ மட்டும் இருக்கிற?
என் புருஷனா என் புருஷன் வெளிநாட்டுக்கு துபாய் போயிருக்கிறாரு. இது இப்போ போயிட்டானா? போயிட்டு ஒரு 2 நாளா திருப்பி வந்துறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு வருமானம் கொட்டுது. ஆமாய்யா, என்ன பண்றது, என்னோட வருமானத்தால தான் என் புருஷன் துபாய் போயிருக்கிறாரு. அங்க என்ன வேலை நீ கேட்கலையே? துபாய்க்கு என்ன வேலையா போயிருக்காரு? கக்கூஸ் கழுவு போயிருக்காருயா. துபாய் குறுக்கு சந்து தானே? ஆமாய்யா, என்னய்யா பண்றது, ஏதோ எங்க பொழப்புக்கு கக்கூஸ் கழுவுறதும் அதை கழுவுறதும் வீட்டை துடைக்கிறதும் இந்த வேலை தான் பார்க்க முடியும். வேற எந்த வேலை பார்க்க முடியும்? சரி, அப்புறம் என்ன எனக்கு என்ன கடையும் காணா ஒன்னையும் காணா? என் புருஷனே துபாய் போயிட்டாரு. என் புருஷனும் நானும் தான் சேர்ந்து செய்வோம். இப்ப அவர் இல்லாதனால நான் செய்யவே இல்லையா, அதனால சும்மா காத்து வாங்கிட்டு இருக்குது. நாங்க வந்து கறி சாப்பிடலாம் வந்து என்ன பண்றது? கறியெல்லாம் இன்னைக்கு இல்லையே, ஒரு 2 நாள் கழிச்சு வாங்க, கறி ரெடியா சூப்பரா இருக்கும் காரசாரமா. அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு இப்பவே வேணும். இப்பயே வேணும்னா நான் எங்கயா போறது? இங்க பாரு, என் ஃப்ரெண்ட வேற கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அப்பனா நீங்க 2 பேரு, நான் ஒருத்தி. ஓகே, செஞ்சிடலாமா? நாங்கெல்லாம் ஓகே, ரெடியா தான் இருக்கிறோம். அப்பனா ஒரு பன்னியை போய் புடிச்சிட்டு வாங்க, கத்தி ரெடியா கையில வைங்க, அருங்க, உடனே சமையல் பண்ணிடலாம். அப்படியா? ஆமா. சரி, ஓகே. எப்படி இருந்தாலும் என் புருஷன் போய் பன்னியை புடிச்சிட்டு வந்ததாயா அறுப்பாரு. மாறினான் அழகாக தாவினான், அங்கங்க உன்னை கடிக்க போறேன். தீர்மானம் பண்ணி நீ தீர்த்துக்கிட்ட துணிஞ்சு நீ என்ன சுத்தி வார தார தார. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நீதானடி. மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் நான் தானடா. என்னோட தேகத்துல அரிச்சுவையும் இருக்குடா, எங்க என்ன ருசி இருக்கோ டேஸ்ட் பண்ணி சொல்லுடா. எங்க நான் தொடங்கணும், எங்க நான் மடங்கணும், எங்க நான் தொடங்கணும் சொல்லி கொடுடி. ஈசானி மூளையெல்லாம் என்கிட்ட தான் இல்லடா, என்ன நீ நினைக்கிறையோ போந்த விளையாடுடா. காமத்து பால்காரி வாடி, பணமெல்லாம் அதில் போட்டு காடி. சாமத்து கொலைகார வாடா, என்ன நீ கொண்டு போட்டு போடா.
மேக மாறி நான் அழகாக தாவினான் அங்கங்க பொண்ணு கடிக்க போறேன் தீர்மானம் பண்ணி நீ தீர்த்து கட்ட துணிஞ்ச நீ என்ன சுத்தி வார தார தார கருப்பாயே ஏ வாடே ஏண்டி கடை காலியாக கிடக்குது, சந்தைக்கு போகணும், பன்னிக்கறி வாங்கிட்டு வரணும், வெட்டணும், வறுக்கணும், தெரியாதானே? ஒரு ஃபோன் பண்ணிட்டு வர மாட்டேன், வெளிநாட்டுக்கு போயிட்டேன்னு அவன்கிட்ட சொல்லிட்டு ஃபிலிம் காமிச்சிட்டு இருக்கிற. நீ என்ன திடீர்னு வந்து இப்படி நிக்கிற? வெளிநாட்டுக்கா? ஆமாயா. விட்டா நீ துரத்திடுவேன். என்னை விட எவனா வாட்ட சட்டமா வலுவா? உன்னை விட வாட்ட சட்டமா வலுவா வலுவா இருக்கிறான் ஒருத்தர் இருக்கான். அப்படியே தூக்கி போட்டு முத்தின்னு முதிச்சிருவேன். யாரு? அவனையா என்னையா? உன்னை போய் முதிப்பன தங்கம், நீ என் செல்லமாச்சு, உன்னை முதிக்க முடியுவா? சரி மச்சான், அதெல்லாம் இருக்கட்டும். போய் சீக்கிரமா சந்தையில போய் பண்ணியை புடிச்சிட்டு வா, மலான்னு எடுத்துட்டு வந்து அறுத்து. ஐயோ, இவன் பட்டசாரையா? ஏயா மச்சான் ஏன்டா இப்படி ஆடுறீங்க போதையில? நீ அந்த ஆள் அதுக்கு வந்தானா? அன்னைக்கு வரும்போது என்ன யாரும் தெரியாத அண்ணின்னா, இப்போ வந்து என்னமோ ஒரு லுக் விட்டுட்டு நிக்கிறான். அவன் பட்டசாராயத்தை வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறான் பாரு. அப்படா கொஞ்சம் தள்ளி தெளிக்கணும். பேர் வந்து கோட்டர் கோயந்த, ஆனா பட்டசாராயத்தை வாட்டர் பாட்டில் குடிக்கிறேன். நீ வெளிநாட்டுக்கு போனதானே சொன்னாங்க, எப்போ வந்தியா? அதெல்லாம் சும்மா இப்படி பீலா விடுறதுரா. ஏடா பன்னிக்கறி வைக்கிறேன், வெளிநாடு போக முடியுமா? சந்தை சந்தையா சந்து சந்தா டிச்சில் பீங்காட்டில் இப்படி தாண்டா பன்னிக்கறி வித்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு நல்ல கடை போட்டு வைக்கலான்னு போட்டேன். ஒரு நாயும் காணோம், கடை காலி பண்ணிட்டேன். சரி, அடுத்த வாரம் இந்த நோம்பியெல்லாம் முடியோட்டு மறுபடியும் கடை போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த குண்டாவீங்கானா அண்டாவீங்கானா எங்கடி வச்சிடலாம்? எல்லாம் தூக்கி ஒரு ஓரமா மூளையில சனி மூலையில போட்டு வச்சுக்கிறேன் மச்சான். விலைக்கு கழுவி கமுத்திட்டியா? ஆமா. சரி, புதுசு எடுத்துக்கலாம். அப்புறம் புதுசு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆளா இல்லாம இருக்கிறாங்க. பெருங்குடி மகனே, அப்புறம் என்ன வேணும்? நீ எப்போ வெளியே போவ? எப்போ வெளியே போவேன்னு நானா? ஏடா எம்பூட்டாட்டிக்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன், நீ வெளியே போன்னு சொல்றேன்னா இந்த குடிகாரன் அடிச்சு முடுக்கணும். என்ன அது எனக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். முடிக்கிறலாமா? ஐயோ மச்சான், நான் சொல்ல மாட்டேன். விடுவேன்டா. ஐயோ மச்சான், நான் சொல்ல மாட்டேன். வந்ததை முடிச்சே ஆகணும். கொஞ்சம் நேரம் வெளியேறு. அம்மா என்ன குடிச்ச? கொஞ்சம் கூட ஆடாத ஸ்டெட்டியா நிக்கிறேன். இப்போதானே ஆரம்பிக்கலான்னு வந்தேன். போதை ஏறல. சிவபூஜையில் கரடி போந்த மாதிரி போய் தொலைஞ்சோ வந்து தொலைஞ்சிட்டு கொஞ்சோண்டு விருவனைய காய்ச்சி ஊத்துன்னு வச்சுக்கா, அப்படியே கிர நேரம் சாராயத்தை குடிச்சிட்டு கம்முன்னு நிக்கிறேன். இன்னும் கண்டக்டர் காண, அவன் வருவான். ஐயோ, நான் தாங்க மாட்டேன், என்னால முடியாது மச்சான், நான் வேணா உள்ள போயிடுறேன். கண்டக்டர் ரெகுலர் கஸ்டமர், கண்டக்டர் வந்துகிட்டே இருப்பான். சரி மச்சான், நீ தான் கொஞ்ச நேரம் அப்படியே மூலையில போய் நில்லு, அந்த மனுஷன் என்னதான் சொல்றாருன்னு பார்க்கலாம். சரி, இவன் வந்து கண்டக்டர் வந்து அவன் வந்து சாப்பிட்டா நீ என்ன ஏதாவது குடிபோதைக்கு இருக்கியா? இங்கவாரு இப்பதான் போயிருக்காரு, கறி வெட்டிக்கிட்டு வருவாரு. சரி, கொஞ்ச நேரம் இப்படி உட்காரு, குந்து நான் வறுத்தர்றேன் அப்படின்னு சொல்லி கண்டக்டர் உட்கார வெய்யு. சரி, நான் இந்த குடிகாரனை கொண்டு போய் அப்படியே அவன் வீட்டு பக்கம் விட்டுட்டு, சரி அவங்க அத்தா அவங்க அப்பா இருந்தா சொல்லி இவனை 2 முதி வைக்க சொல்லிட்டு. சரி மச்சான், நீ நல்லா பேசிட்டே இருக்காத, போயா நீ இங்க இருந்து. சரி மச்சான். அது என்னதுடா? வந்துட்டேன், வந்ததை முடிச்சிட்டு போயிடுறேன். தொட்டுக்கிறியா? என்ன வந்ததுல இருந்து முடிச்சிட்டு போறாங்க. நானே கொஞ்சோண்டு கை கொடுக்கல, தொட்டுக்கிறான். என் கை வேற குண்டு கையா இருக்கியா? ரெண்டு பேரும் புருஷன் போட்டு வேற இப்படி கொஞ்சிக்கிறீங்களா? யோ, அந்த ஆளுக்கு ரொம்ப தலைக்கு மேல ஏறி போச்சு, முத தூக்கியா. நான் வந்து மேல உங்க மேல படுத்துக்கிறதா? அதுக்குதான் நான் ஓரமா வந்து நின்னுக்கிட்டேனே. அடுத்த வருஷம் நான் நேரம் பெத்துருவேன். இல்ல இப்பயே முக்கி பெத்துருவோம், உன் வயித்தை பார்க்கும் போதே தெரியுது மச்சான். சேர்த்திட்டாண்டி, வலுவா சேர்த்திட்டாண்டி. தூக்கு மச்சான், தூக்கு, சீக்கிரம் தூக்கு. வாடி வந்து ஆட விட்டா என்ன இழுத்தா அவன் மேல போட்டுக்குவான்.
பாசம் தீராதம்மா தொட்டு பாரு கொத்தமே எங்கடா இங்க இருந்த கடையும் காணா, கருப்பாயும் காணா, கருப்பனையும் காணா. என்னடா கடை காலி பண்ணிட்டு எங்கேயா போயிட்டாளா? ஓ கருப்பாயி, அடியே கருப்பாயி, இங்கே கருப்பை பாரின்னு போறான், அங்க போறான், இங்க போறான் அப்படின்னாங்க. கருப்பு எப்படி பாரின்னு போயிருப்பான்? ஏதோ நடக்குது. வாயா, எங்க கருப்பாயி கடையை காணா, சந்தை வரைக்கும் காய் வாங்க போனாயா, ஆப்பையும் காணா. ஏன் இல்ல வந்தா சட்டி இருக்கு, ஆப்பு இருக்கு. தொழிலை மாத்திட்டீங்களா? அப்படிலாம் இல்லையா. சரி சரி. இங்க கருப்பனை காணா. கருப்பனா என் கூட தான் சந்தைக்கு வந்தா, அப்படி எங்க போனாருன்னே தெரியல. இல்லையா? வசதியா போச்சு. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறோம். ஏயா சட்டி சரி சரி. ஆமா, நீ ஏதோ வந்து ரியல் எஸ்டேட் பண்றேன்னு சொன்னீல? ஆமாமா, அதெல்லாம் குரோர் கணக்குல போயிட்டு இருக்குது. அதுல நாளைக்கு ஒரு கரையா, நாளானைக்கு ஒரு சரி. கரையா. நாங்களும் எத்தனை நாளைக்கு குடிசையிலே நாங்களும் இருக்கிறது, அதனால அப்படியே கொஞ்சம் ஒரு ஓட்டு வீடு அந்த மாதிரி ஏதாவது எழுதி கொடுக்கறது. அதென்ன, அந்த தெற்கு தெருவில் ஒரு பங்களா இருக்குது, அந்த புத்தனூர் ரோட்டில் ஒரு 4 ஏக்கர் ஒரு பண்ணை வீடு இருக்குது, அந்த கொல்லிமலை பக்கத்துல ஒரு பண்ணை வீடு இருக்குது. ஏதோ ஒன்று எழுதிட்டா போச்சு கருப்பாயி. சரியா, இப்ப சரி, நீ இப்ப சத்தியம் பண்ண உனக்கு ஒரு வீடு தரேன்னு, அப்பதான் உன் கூட சத்தியம் தானே. சத்தியம் வந்து நமக்கு சக்கரை பொங்க மாதிரி. சத்தியமா அந்த பண்ணை வீட்டை நீயே வச்சு கருப்பாயி. சாமி, இப்பயாவது உனக்கு மனசு வந்துச்சு ஐயா, அது போதும் எனக்கு. அப்புறம் கருப்பாயி, நீ தயா வீடெல்லாம் எழுதி கொடுத்துருக்க, வேற ஒன்றும் விசேஷம் இல்லையா? கருப்பை வேற சந்தைக்கு போயிட்டான். நீயே என்ன பண்ற, வர பேசுற பிடிக்கிற, எதுவும் நீயே கவனிக்க மாட்டேங்கிற, அதனாலதான் நானும் அப்படியே அமைதியா நிக்கிறேன். சரி, கவனிச்சுட்டா போகுது. கவனிச்சுட்டா போதில்ல, அப்பவா உள்ள போ. अरे हाँ ಯಪ್ಪ हाँ ಯಮ್ಮ है ಯಪ್ಪಪ್ಪ हाँ ಯಮ್ಮಮ್ಮ अडिये मन निल नानी कोडिये
சொக்காதடி தாப்பாள போடாம கேப்பார கேடாம கூப்பாடு போடாதடி அடியே மன நில்லு நாணிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி சொன்ன பின்பு தப்பு என்னடி முத்தம் என்னடி முத்து பெண்ணடி முட்ட விழ்க்க என்ன வந்து கட்டி கொள்ளடி வாத்துக்கறியெல்லாம் தின்னியா இல்லையா? வாத்துக்கறிக்கு வேளாண்பாளையம் போகணும். ஓஹோ, ஏன் வேலூர்ல இல்லையா? அதனால வேலூர் டேஸ்ட் பத்தாது. அப்படியா? சரியா, நம்மளும் இப்ப ரொம்ப நாளாச்சு வியாபாரம் பண்ணி. வாடி கிட்ட என்னையா இப்போ கடை லீவ் விட்டு 1 மாதம் ஆச்சு. எங்கே போயிருந்த நீ? நான் ஒரு பக்கம் போயிட்டு நீ ஒரு பக்கம் போயிட்ட. அதை ஏயா கேட்குறேன்? இந்த கண்டக்டர் என்னமோ வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்ன கூப்பிட்டு போயிட்டானா?
கண்ட்ரைட்டரா அவன் பாட்டுக்கு வந்தான். அப்படியே அந்த கறியை சாப்பிட சாப்பிட வாயில் அப்படி ஜொல்லு ஊத்திச்சியா. ஊற்றினோடனே என்ன ஆச்சுன்னா, இந்த இடத்த விட்டு நீ வெளியே போ, எனக்கு இதுக்கு ஒத்து வராது. இல்லையா அங்கார 2 பேரும் சொன்னாங்களே, ஏன்னா தொட்டு பாருனியாமா, அவன் வந்து தொட்டு தொட்டு பார்த்தானாமா. யாரையா சொன்னா? அதெல்லாம் கிடையாது மச்சான். ஊருக்குள்ள எல்லாம் மக்கள் பேசிக்கிறது தான். அப்படிலாம் இல்ல மச்சான். நீ எது சொன்னாலும் நம்பிடுவியா? உன் பொண்டாட்டி மேல நம்பிக்கை இல்லையா? கையை தொட்டான்னு சொன்னாங்க. கையை தானே தொட்டான், வேறலாம் எங்கேயும் தொடல. கையை தொட்டான்னு நான் சொன்னேன். கையை தொட்டான்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சு உனக்கு? ஒன்னும் அவள சண்டை கண்ட வந்து இப்பதான் ஒரு சமாதானத்துக்கு வந்து. சரி அதெல்லாம் இருக்கட்டும். அந்த தாடிக்காரர் இருக்கிறாருல, பண்ணிக்கிற கடைக்காரு நம்ம கடை லீவ் விட்டதை விட்டான், இவன் குடிக்கிறதே விட்டுட்டான். இப்பதான் நீ ரொம்ப தெளிவா இருக்கியா? கடையை மூடிட்டு தெருவுக்கு வந்தாச்சா? தெருவுக்குள்ள நாங்க வரல, கடையில தான் நிக்கிறோம். அங்க பாரியா, தெரியுதா இல்லையா? இருக்குது அவ்வளவுதான். தெருவுக்கு வந்துட்டாங்கற, நாங்க கூட தெருவுக்கு வர்றோம். பிளாட்பாரத்துல போய் படுத்து தூங்குறியான்னு கேப்பா அந்த ஆளு. பாரு, ஒருவேளை நான் குடிய ஓட்டனால நீ கடையை மூடிட்டு தெருவுக்கு வருவோம். மச்சான் அந்த ஆளு நிக்கிற, நீ ஏன் போட்டு தடவிட்டு நிக்கிற? எம்பொண்டாட்டி நான் தடவுறதுக்கு எவனேடி கேட்கணும்? பப்ளிக்லயே போய் தடவாங்களே, ஏதோ ரூம்ல கூட்டிட்டு போனா பரவாயில்ல. ஆமா போலாங்கறியா? ஐயோ இப்ப இல்ல, நீ வேற கம்முனரியா. பல டைம் போட்டு பாத்துட்டேன். இப்ப மறுபடியும் இருக்கா? இங்க பாரு, இந்த ஆளு என்னமோ சொல்றான். என்ன சொன்னேன்? நான் பல டைம் போட்டு பாத்துட்டேன். பல பொண்ணை பார்த்துட்டியா? தொலைச்சிக்கிட்டு போய் விட்டுட்டு கூட போயிடுறேன். அவளும் இந்த மாதிரி வளர்த்து தான் கேட்குறா. கூட வேண்டாங்கிறா. வச்சுக்கிறியா? மாத்திக்கலாமா? சொல்லு. அங்க ஒருத்தர் ரெடியா நிக்கிறாரு, உள்ள வரலாமா வேணாமான்னு யோசனை பண்றாரு. நம்ம போனா வந்துருவாங்கல்ல. அப்படியா? போலாம். என்னயா கருப்பாயி வீட்டையும் எழுதி வச்சுட்ட. அவன் வர்றான், பேசுறான், மூஞ்சதான் பார்க்கறான். வாய்க்கு ருசியா எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறானுங்க. கடை இருந்தது காலையில 8 மணி ஆனா வந்து காலையெல்லாம் காலி பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு? இப்ப கடைன்னு வந்து நிக்கிற. இப்ப உங்க வாயே நம்மன்னு இருக்குமே. ஆமாயா. அதனால இன்னைக்கு என்னோட பார்ட்டி. ஆமா, இன்னைக்கு ஒரு 2 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் வந்து சக்சஸா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். அதனால பாலத்துறை போறோம். கதிரவேல் வாத்து கடையில வந்து சுக்கா வருவலா சொல்லி நச்சுன்னு ஒரு பார்ட்டி வச்சிருவோமா? உங்களுக்கு வச்சுட்டா போச்சு. என்னையா அவங்களெல்லாம் நம்பாத. இங்க பாரு, நாங்க 2 பேரும் எலசா வந்திருக்கிறோம். என்ன அதெல்லாம் வந்து வயசான டிக்கெட்டு பார்த்துக்க நீ. சரி, நீங்க வந்தா எப்படி 2 பேரும் ஜோடியா தான் வருவீங்க. ஜோடியா எப்படி கூட்டிட்டு போறீங்கன்னு தெரியல, பார்க்கலாம். சரியா, நீ பார்ட்டி வைக்கிற. நீ ஏன் நட்ட அப்படியே நிக்கிற? ஏதாவது பேசியா? அவனுங்க சொல்றதெல்லாம் காவேரி அது தண்ணியில தான் எழுதி வைக்கணும். நீ சொல்றது? நான் சொல்றேன், குடிக்கிற தண்ணியில எழுதலாம். குடிக்கிறது அது எல்லாம் அலைஞ்சுதாயா போவோம். ஏன் இப்படி பண்றீங்க? சரி, இப்ப யார் என்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்க போறீங்க? அதுக்கு முதல்ல நான் கூட்டிட்டு போறேன். நான் கூட்டிட்டு போறேன். சரி, எல்லாரும் வாங்க, நம்ம போலாம். செலவெல்லாம் நம்மளுது. கடைசி வரை நான் கூட்டிட்டு போறேன். செலவு அண்ணன் பாத்துக்குவாரு. ரூம் செலவு நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? பாத்துக்குவோம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பத்தியா ரெடியா நிக்கிறான் பாத்துக்கிறேன்னு. சரி வாயா போலாம். ஜில்லா மச்சான் தாண்டி, என் ஜாதகத்தில் குரு உச்சான் தாண்டி. தொப்பு என்ன கட்டி வச்ச தெப்ப கொள்ளமா, நான் துத்தி கொள்ள இங்கிருந்து கப்பல் வருமா? பூம் 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 மாட்டுக்கார, நீ சொன்ன உடுக்கார.
ஏறி வந்து பாப்பேண்டி நீ வீட்டில் குளிச்சா பாக்கும் ரெண்டு கண்ணும் காலி நீ சொன்ன வார்த்தை தான் பலிச்சா ஊராய பிரிச்சு குத்தி பேண்டி உன்னை எலுமிச்சம் போல உரி பேண்டி கை கால சேர்த்து முறிப்பேண்டா சத்து கடன் வாங்கியாச்சும் அடிப்பேண்டா மூடித்தான் வைக்காதடி என் மூடத்தான் கொல்லாதடி கோபத்தை கிளறாதடா என்ன கொலகாரி ஆக்காதடா மதுரை ஜில்லா மச்சான் தாண்டி என் ஜாதகத்தில் குரு சாந்தாண்டி பட்டு கோட்டை சிட்டு நான்தா ஏன் பக்கம் வந்தா உன்னை வெட்ட வேண்டாம் காலியான கழுத்தோடவா காலியோட நானும் வருவேன் காலி வந்தா வெளி இல்ல தாராளமா என்ன தருவேன் கையால செஞ்ச பட்டம்பாட்டி இரு கையால புடிப்ப உடும்பாட்டி வாயால சும்மா பசப்பாத ஏன் வயசத்தான் வெடியாக்கி கொளுத்தாத நான் தாண்டி வேலைக்காரன் உன்னை அலுங்காம ஆள போறேன் இப்போது முத்தம் தாரு இருடா பின்னாடி மொத்தம் தாரு மதுரை ஜில்லா மச்சான் தாண்டி என் ஜாதகத்தில் குரு புச்சம் தாண்டி பட்டு கோட்டை சிட்டு நான்தா ஏன் பக்கம் வந்தா உன்னை வெட்ட வேண்டாம் ஏதோப்பு என்ன கட்டி வச்ச தெப்ப கொள்ளம்மா நான் தத்தி கொள்ள இங்கிருந்து கப்பல் வருமா வளராத வளராத உத வாங்கி அழப்போற பூம் 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 மாட்டுக்கார நீ சொன்ன வீட்டுக்கார பூச்சாண்டி காட்டாதடா உன் பொண்டாட்டி நான் இல்லடா ஐயோ ஆமா எங்கேயா போன இத்தனை மாசமா ஆள் அட்ரஸையா காணோம் போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிட்டியா இல்ல ஆ எனக்கு வந்து இந்த பஸ்ல இருந்து மாறி வேற பஸ்ஸுக்கு நான் கண்டிப்பாக ஆயிட்டேன் அப்படியா சர்வீஸ் பஸ்ஸுக்குப்பா ஆமா எஸ்சிடிசில சேர்ந்துக்கிட்டேன் அதனால வந்து எனக்கு கர்நாடகா கேரளா இப்படி போகுது யோ நீ ரொம்ப ஏதோ குழப்பலத்த இருக்க எனக்கு வாய் வளருது சரி சொல்லியா கருப்பேங்க கருப்பனா ஏன் மச்சானா ஆ, இங்கதான் இங்க இருந்தாரு யோ மச்சான் எங்க இருக்கிற வாங்க வெளியே கருப்பா. யோ மச்சான் சரி மச்சான் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு நீ வெளியே வந்துட்டு அவரு ஒளிஞ்சுக்கிட்டாரு நான் வெளியே இருக்கல அவர் ஒளிஞ்சுக்கிறேன் ஆமா என்ன பார்த்தா ஆமாயா பொய் சொல்லாத ஆட உண்மையாலுமே தான் ஏன் சொல்றேன் நீ ஒளி வச்சுக்கிட்ட ஆட நானும் ஒளி வைக்கலையா நீ ஒளி வச்சுக்கிட்ட என்கிட்ட பொய் சொல்ற என்ன எதிர்பார்க்கிற யோ அதெல்லாம் இல்ல இரு மச்சான் உள்ள இருக்கிறாரு நான் போய் பார்த்துட்டு வரேன் யோ சங்கிலியா என்னய்யா தொட்டு தொட்டு கம்மல பாக்குறா யோ என்ன மச்சான கூப்பிட்டாயா மச்சான்லாம் வரமாட்டோம் வளர்த்துட்டு விட்டேன் நீ வந்து இப்ப சரியில்லை போயிட்டு அப்புறம் வா எப்பறம் அப்புறமா அப்புறம் வாயா வாங்கிட்டு வந்துடும்ல அப்படியா அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வா அப்புறம் பேசிக்கலாம் வாங்கிட்டு வந்தா அப்புறம் பேசிக்கலாம் போயா